நம்ப மாட்டீங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து ரூ. 3000 ரூ. 3500 அவ்வளோதான் இங்கெல்லாம் வந்து அதுக்குன்னு எல்லாமே இங்கே ரொம்ப நீங்கள் என்ன வண்டினா வச்சுக்கோங்க. அது டுக்காட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த வண்டி மனசில் படுறது எந்த வண்டியாக இருக்கட்டும், எல்லா வண்டிக்கான ஸ்பேர்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி கூட ஒரு வண்டி கொடுத்து தான் வரேன். இப்போது சேல் பண்ணி தான் வரேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இங்கே பார்கெனிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாகவே ஒரு பார்கெயின் பண்ணி ஒரு பொருளை வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா படிக்கிறது கூட மாட்டாங்க. எதனா பார்கெயின் பண்ணோம், எதனா பொருள் வாங்கினா பிரவீனை கூட்டிகிட்டு போகிறான்னு அதில் ஓரளவுக்கு நான் பண்ணுவேன். உங்ககிட்ட ஸ்பேரை விற்று நான் சம்பாதிக்கணும் எனக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாதுங்க. உங்ககிட்ட நான் என்ன காட்ட போகிறேன்னா, யூகேவோட எக்கனாமி ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சேன். நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சேன். சொல்லக்கூடாத ஸ்ட்ரகிள் அனுபவிச்சது தான் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா, சத்தியமாக சொல்கிறேனே, உங்ககிட்ட சொல்கிறதுக்குன்னா நீங்கள் உங்ககிட்ட சொல்ல சொல்ல போகிறேன். சும்மா கெத்தா அப்படி நான் பண்ணுவேன், எனக்கு தெரியும், அதெல்லாம் இல்லை. எனக்கு சுத்தமாக இதை பற்றி ஐடியாவே இல்லை. ஆனால் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை. சரிங்களா, நான் உண்மையாக சொல்லட்டுமா, நீங்கள் என்னை அப்போது தூக்கி விட்டது பெரிய விஷயம் இல்லை. எப்போது வந்தப்போ இப்போ நீங்கள் பண்ண போகிறது தான் இருக்குது. இதால் ஒரு மார்க்கெட்டே மாறும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு யாருமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யாரும் இல்லை, பண்ணல. இந்தியாவுக்கு சொல்கிறேன். ஒரு ப்ராஃபிட் பேஸில் நான் இது பண்ணல, ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ் தான் பண்ணுறேன். உங்களை பார்க்கறதுக்காக ஒரு ரீசனாக இருக்கும் இந்த நான் போகிற வீடியோஸ். காசு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன ஃபெராரி, லாம்போகினி, பென்ட்லி, இல்லை BMW, இல்லை ஜாகுவாரோட ஸ்பேர்ஸு, உங்களுக்கு என்ன தேவை. இன்னொரு குட் நியூஸும் இருக்குது. நான் வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ண போகிறோம் மார்ச்சில். அதுக்கான அப்டேட் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஒரு பிரிட்ஜாக என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வண்டி பற்றிலாம் இருக்காது. ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பிடிக்குதோ, யாருக்கெல்லாம் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அது என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு. அது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டிலாம் கேட்டிருந்தீங்க, வண்டி இம்போர்ட் பண்ண போறியா இங்கே கேட்டிருந்தீங்க. எனக்கும் ஆசை தான் வண்டியை பைக்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். நான் நம்ம ஊர்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும் ஆசை தான். இங்கேருந்து எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆசை தான். இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாவா இங்கே ரொம்ப கம்மிங்க. நம்ம ஊர் ஜாவா இருக்குல்ல, ஜாவா SDலாம் இங்கே வந்து 250cc 2 ஸ்டோக் ரொம்ப கம்மி. இங்கே 4 ஸ்டோக் ஓடுது. 2 ஸ்டோக் வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. அது நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணாக்கா ரொம்ப ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் ஆனால் நம்ம அந்த கஸ்டம்ஸுக்கே நமக்கு போயிடும், நிறைய காசு போயிடும். அதனால் வந்து நம்ம பைக்ஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பண்ணோன்னா பண்ணலாம், ஆனால் ஹெவியாக இருக்கும். பைசா பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வண்டி நம்ம ஊரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கே டிரான்ஸ்போர்ட்டு, கஸ்டம் டியூட்டி, டேக்ஸு, கிளியரன்ஸ் அது இதுன்னு பார்த்தா எப்படியும் ஒரு 5 to 6 lakh மேலே வந்துடும். அப்போ அது யூஸ் இல்லை இல்லையா நம்ம இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறது. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேங்க, ஸ்பேர்ஸ், உதிரி பாகங்கள், நம்ம வாகனத்துக்கான உதிரி பாகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலான்னு இருக்கேங்க. சரி, நான் அந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுனாக்கா, இது கொஞ்சம் பெரிய வீடியோண்ணே, கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுட்ருக்கேன். அதை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அவள் தான் எப்படி பிஸ்னஸை பற்றி தான் பேச போகிறேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னா, இப்போது இங்கே எனக்கு நம்ம கஸ்டமர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அங்கே இருக்காங்க. எனக்கு சூப்பர் பைக் வச்சுக்கிட்டு விண்டேஜ் பைக்கு வச்சுக்கிறவங்க, அதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து சரியான வகையில் சோர்ஸ் பண்ண முடியாதவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நான் இங்கேருந்து என்ன பண்ணேன்னா, நான் ஈஸியாக வாங்கி கொடுத்துறேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. நம்ம ஊர் மாதிரி தேடாலும் இதுங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இந்த யூகேயில் ஸ்பேர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. வாங்கி நான் கொடுத்து விட்டுடுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷிப் பண்ணல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இங்கேருந்து போகிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா தெரிஞ்சவங்க இங்கேருந்து போகிறாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அது எதுவும் நான் ப்ராஃபிட்லாம் வைக்கல, அப்படியே வாங்கி கொடுத்துட்றேன். நான் என்னென்ன கொடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா 1990 மாடல் நினைக்கிறேன், 800cc ஹெட்டு எல்லாம் ஃபேவரேட் தான். எதுவுமே கிடைக்காது தான். கார்பரேட்டரு பல விண்டேஜ் பைக்ஸோட கார்பரேட்டரு பார்த்தீங்கன்னா அமால் கார்பரேட்டரு, மிக்குனி கார்பரேட்டர்ஸு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்புங்க. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதே என்னோடய பேசிக் நான் வாங்கி போட்டேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 13,000 கொடுத்து வாங்கினேன். அதுவும் சரி அந்தளவுக்கு பெருசாலாம் ஒர்க் ஆகலை. போட்டால் ஃப்ளட் ஆகுது, தீக்கு அப்படி தான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே கார்பரேட்டரு நம்ப மாட்டீங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து ரூ. 3000 ரூ. 3500 அவ்வளோதான். இங்கெல்லாம் வந்து அதுக்குன்னு எல்லாமே இங்கே ரொம்ப சீப்பானு பார்த்தீங்கன்னா கிடையாது. சில இதெல்லாம் சீப்பாக இருக்குது, சில இதெல்லாம் ரீசனபிளாக இருக்குது. முதல்ல பார்த்தா இங்கே வந்து ஸ்பேர்ஸ் நமக்கு ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியுது என்னால். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா,
நான் என்ன நினைக்கிறேன்னா, அதே நமக்கு ஏன் வந்து நம்ம அதை வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. நிறைய வண்டிங்க வந்து என் கண் எதிர்க்க வந்து விண்டேஜ் பைக்ஸாக இருக்கட்டும், சூப்பர் பைக்காக இருக்கட்டும், விண்டேஜ் கிளாசிக் பைக்ஸாக இருக்கட்டும், நிறைய பைக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே 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 பாலஞ்சு போயிடுது. அப்படியே சும்மாவே நிற்குது. ஸ்க்ராப் போட மனசு இல்லாத அப்படியே ஓடாமல் சும்மா நிற்குது. நீங்கள் என்ன வண்டினா நினச்சிக்கோங்க, அது டுக்காட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த வண்டி மனசில் படுறது எந்த வண்டியாக இருக்கட்டும், எல்லா வண்டிக்கான ஸ்பேர்ஸ் இங்கே இருக்குது. நான் இருக்கேன் உங்களுக்கு அனுப்புறதுக்கு. சரியா? நீங்கள் கவலையப்படாதீங்க. ஜஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற நம்பர், ஏன்னா பழைய நம்பர் தான், அந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இதை நான் இங்கே பண்ண போகிற நான் இது கிடையாது. இந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கே எனக்கு தான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் வந்து வெளியூரில் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு இதை பற்றி அனுபவம் கிடையாது. பண்ணணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. நம்ம மக்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவணும்னு எனக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது, அந்த ஒரு வெறி இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு ஊண்டுதல் தான் என்னை வந்து இது பண்ண வைக்குது. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வந்து விண்டேஜ் பைக்ஸ் ஒரு ரீசனபிளாக கொடுத்துட்டு இருந்தேன். சரிங்களா? இப்போ வந்து எங்கேயோ போயிடுச்சு ரேட்லாம் நான் பேச விரும்பல. ரீசனபிளாக கொடுத்துட்டு இருந்தேன். என்னால் வந்து மக்களுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரிங்களா? பைக்ஸ் ரீதியாக சொல்கிறேன். சரி, நம்ம இங்கே வந்துவிட்டோம். இங்கே நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி கூட ஒரு வண்டி கொடுத்து தான் வரேன். இப்போது சேல் பண்ணி தான் வரேன். அந்த வண்டி ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அது வந்து சின்ன வண்டி தான், 125cc தான். அது ஹோண்டா PCX 2015 மாடலு. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் எவ்வளோக்கு வாங்கணும்னு சொல்லிடுறேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு வாங்கினேன். அவன் போஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1200 மேலே போஸ்ட் பண்ணியிருந்தான். சரி போவோம், ட்ரை பண்ணுவோம். நம்ம ஆரம்பத்தில் இப்படி தானே பண்ணிட்டு இருந்தோம். நம்ம OLXில் பார்த்தோ இல்லை ஃபேஸில் பார்த்தோ நம்ம ஃபஸ்ட்டு நான் வண்டி வாங்கி விற்றுருந்தேன். ஃபீல்டு ஒர்க் முடியாது சொல்கிறேன். கேரேஜாக ஆரம்பித்து யூடியூப்லாம் ஒர்க் முடியாது சொல்கிறேன். அப்படி தானே ஆரம்பித்தோம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இங்கே பார்கென் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாகவே ஒரு பார்கென் பண்ணி ஒரு பொருளை வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் நான் எதுவும் நான் வாங்கிடுவேன் வச்சுக்கோங்களேன். இப்போது பர்சனலாகவே என் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது என்னை ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. எதனா பார்கென் பண்ணோம், எதனா பொருள் வாங்கினா பிரவீனை கூட்டிகிட்டு போகிறான்னு. அதில் ஓரளவுக்கு நான் பண்ணுவேன். சரிங்களா? அந்த ஸ்கில் ஓரளவுக்கு இருக்குது. அதை நான் அப்படியே அந்த ஃபார்முலாவை அப்படியே நான் இங்கே தான் அப்ளை பண்ணேன். இந்த எல்லாம் ஒன்று தானேங்க, எல்லா பொருளும் ஒன்று தானேங்க, மக்கள்லாம் ஒன்று தானேங்க, இடம் தானே வேறு. அதாவது தொழிலுக்கு பழசு தானே, இடத்துக்கு தானே புதுசு, அந்த மாதிரி தானே, பிரச்சனை இல்லை. அது ஓரளவுக்கு பேசியே வாங்கிட்டேன். அதுவும் இல்லாத ஒரு ஹெல்மெட்டும் வாங்கிட்டு வந்தேன் அவன்கிட்டேருந்து. நல்லா கொஞ்சம் பணக்காரன் போல இருக்குது. கிரீஸ் அவன் ஆள். அவன் ஃபோட்டோ போடுறான். அதுவும் நான் வாங்கின ஃபோட்டோவும் போடுறேன் பாருங்கள். கிரீஸ் தான் அந்த ஆள். வாங்கிட்டேன். 1125 பவுண்டு போட்டுருந்தான் ஃபேஸ்புக்கில். அதுக்கப்புறம் நான் 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்படி பேசி பேசி முட்டி மோதி தள்ளி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கி தூக்கின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சேல் போட்டேன். நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா 875 ரூபாய்க்கு போட்டேன். சரிங்களா? நான் ரொம்ப ஜாஸ்திலாம் போகல. சரி பின்ன பேசி கொடுத்துடலான்னு பார்த்தா எனக்கு அது பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு போயிடுச்சு. 200 ரூபா லாபம். 200 பவுண்டு சொல்கிறேன். இப்போது நம்ம ஊருக்கு காசு கணக்கு போட்டாக்கா 122 ரூபா கணக்கு போட்டுக்கோங்க. 800 ரூபா 800 ரூபாய்க்கு விற்றேன்னா 122 பவுண்டு போட்டுக்கோங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 20,000 ப்ளஸ் வருது. சரிங்களா? நீங்கள் ப்ராஃபிட் ஜாஸ்தி நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. இந்த ஊரில் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா இன்சூரன்ஸு. எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு இல்லை, ஒரு மாதத்துக்கு நம்ம 25,000 ரூபா இன்சூரன்ஸ் பே பண்ணணும். நான் வாங்கின வண்டிக்கு நான் அது போட்டேன் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அதை நான் இப்போ நான் கேன்சல் பண்ணால் எனக்கு அது ஒரு பாதி பேமெண்ட் வரும்னு வச்சுக்கோங்கண்ணே. இப்படி பார்த்தா கூட எனக்கு ஒரு இன்சூரன்ஸ்லாம் கழிச்சா கூட ஒரு 150 பவுண்டு வருது. நம்ம ஊர் காசு ஒரு 20,000 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது பைசாக்காக சொல்ல, ஏதோ இப்போ இது எனக்கு 3வது வண்டி. ஏதோ பண்ணுறோம், சக்ஸஸ் ஏதோ நமக்கு ஏதோ பண்ண முடியுது, எனக்கு நம்பிக்கை வருது, அவ்வளோதான். சரி இங்கே மட்டும் பண்ணுறோமே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டேஜ் பைக்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவேன். அடுத்தது ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். இது ஜஸ்ட் எனக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு நான் பேஸ் தான் எனக்கு. இது ஒரு தவறுற போது என்னென்னா அது கீழே விழாமல் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நான் இப்போது ஸ்டார்டிங் கற்றுக்கிறேன். இந்த ஊர் மக்கள் இப்படி ஏதா இப்படின்னு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறேன். இந்த சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம பூந்து விளையாட வேண்டியது தான் இங்கே. சரிங்களா? சரி, நம்ம மக்களுக்கு நம்ம ஊருக்கு எதனா பண்ணணுன்னு ஒரு ஆசை, அதுதான். மற்றபடி உங்ககிட்ட ஸ்பேரை விற்று நான் சம்பாதிக்கணும் எனக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாதுங்க. உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணி இங்கே சம்பாதிக்கணும், நான் இங்கே இதுவாகணும்னு எனக்கு அந்த இதுவே. ஏன்னா நான் வந்து சென்னையிலே அப்படி கிடையாது. இங்கே வந்து பண்ணும்போது நான் அப்படி எதிர்பார்ப்பேனா இல்லை, உங்களுக்கு எதனா இருக்கணும். அதாவது என்னால் உங்களுக்கு ஒரு ப்ரோஜனமாக இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் தாண்டி ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சந்திக்கணும், அவ்வளோதான். உங்களை பார்க்கறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சான்ஸ். இப்போ சும்மா நான் மூஞ்ச வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்களா?
எதனா ஒரு காரணம் இருக்குல்ல, உங்கள் பார்க்கறதுக்கான ஒரு காரணம், ஒரு ரீசன் தான் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. சரி, எதனா ஒரு வீடியோ போடுவோம், ஸ்பேர்ஸ் வருது, இப்போ இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வருதுப்பா, இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வந்துச்சு, நீங்கள் அனுப்புகிறேன், அது ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ, அந்த மாதிரி அப்படியே நான் உங்களையும் அப்படியே ஒரு என்கேஜாக வச்சுட்டு இருப்பேன். அதுவும் இல்லாத யூகேவோட மார்க்கெட் என்ன, எப்படி போயிட்டுருக்கீங்க, யூகே நிறைய பேர் வந்து யூகேவோட வீடியோ தான் போடுறாங்க, அங்கே சாப்பாடு இங்கே நல்லா இருக்குது, இந்த ரோடு பாருங்கள், இந்த ட்ரெயினை பாருங்கள், அதை பாருங்க, இதை பாருங்க. நான் என்ன காட்ட போகிறேன்னா, யூகேவோட எக்கனாமி ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நமக்கு அதான் பிடிக்கும். நமக்கு அதை தான் நமக்கு எங்கே போனால் நம்ம அப்படி தான் பார்ப்போம். நம்ம கண் எல்லாம் அப்படி தான் பிஸ்னஸ் ரீதியாக நான் வந்து பார்ப்பேன். ஒரு வணிக ரீதியாக எல்லாமே நான் அப்ரோச் பண்ணுவேங்க. நான் எனக்கு தெரிஞ்ச இதில் என் கண்ணு மூலிமா நான் உங்களுக்கு காட்டுறேன், என் கண்ணு மூலிமா உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் யூகேவை பாருங்கள். எக்கனாமி வைஸாக சொல்கிறேன், சும்மா அதெல்லாம் மற்ற கண்ட விடலாம் போட மாட்டேன், சரிங்களா? அப்புறம் வாங்க பேக் டு த பாயிண்ட். ரொம்ப நாள் இங்கிட்ட பேசி உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சேன், இங்கே நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சேன், சொல்லக்கூடாத ஸ்ட்ரகிள் அனுபவிச்சது தான் இப்போ உங்கள் ஒன்று வந்து பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? அதான் நான் அப்புறமா ஒரு டைம் வரும், அதான் நான் அப்புறமா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், என்ன எப்படின்னா ஏது என்னென்னலாம் நான் பார்த்து என்னெல்லாம் அனுபவித்தேன். உங்கள் முன்னாடி இன்னும் பேசுகிறதே இப்போ நான் பெரிய விஷயம், சரிங்களா? ஒரு மனுஷன் எந்த எல்லைக்கு போகக்கூடாதோ அந்த எல்லைக்கு போயிட்டு வந்துட்டேன், எந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்க்கக்கூடாதோ அந்த கஷ்டத்தை பார்த்து வந்துட்டேன், சரியா? அதெல்லாம் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது பேக் டு பிஸ்னஸ். ஸ்பேர்ஸ் அது எப்படி உங்களுக்கு அனுப்ப போகிறேன்னா, த்ரூ டிரான்ஸ்போர்ட்டாக தான், லீகலாக தான், பக்காவாக உங்களுக்கு பேப்பர் ஒர்க்லாம் பக்காவாக தான் பண்ண போகிறேன். இது ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் பேரும் வச்சுட்டேன், பேரும் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். சரி, நம்ம ஒரு ரெண்டு மூணு இது பண்ணலாம், நம்ம என்ன சொல்கிறது, 2-3 ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம், ஸ்பேர்ஸ் அனுப்புவோம். நான் அதெல்லாம் கற்றுக்கணுமே. எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே ஐடியா இல்லை, சத்தியமாக சொல்கிறேனே. உங்ககிட்ட சொல்கிறதுக்குன்னா நீங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், சும்மா கெத்தா அப்படி நான் பண்ணுவேன் தெரியும், அதெல்லாம் இல்லை. எனக்கு சுத்தமாக இதை பற்றி ஐடியாவே இல்லை. ஆனால் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, பண்ண முடியும், பண்ணலாம், நம்பிக்கை இருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் பேப்பர் ஒர்க் நிறைய இருக்குது, அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுக்கணும், இதான். ஏன்னா நான் ஃபுல்லாக ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டேன், எப்படி கட்டணும், என்னென்னலாம் டேக்ஸஸ் இருக்குது, என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். தேரியாக படிச்சுட்டேன், இதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக நான் கற்றுக்கணும். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நான் உண்மையாக சொல்லட்டுமா, நீங்கள் என்னை அப்போது தூக்கி விட்டது பெரிய விஷயம் இல்லை, எப்போது வந்தப்போ. இப்போ நீங்கள் பண்ண போகிறது தான் இருக்குது. இதால் ஒரு மார்க்கெட்டே மாறும். எப்படி வந்து நான் வந்தப்போ விண்டேஜ் பைக்ஸ்க்கான மார்க்கெட் இல்லையோ, நான் விட்டுட்டு வரும்போது இப்போ எப்படி மார்க்கெட் இருக்கோ உங்களுக்கு தெரியும், சரிங்களா? நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ எப்படி மார்க்கெட் நல்லா இருக்குது. அது நான் என்னாலும் சொல்ல வரல, அந்த டைம் அந்த மாதிரி அமைஞ்சிச்சு, அவ்வளோதான், சரிங்களா? அதே போல் தான் இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு யாருமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யாரும் இல்லை, பண்ணல. இந்தியாவுக்கு சொல்கிறேன், ஏன் வேர்ல்டு வைடே சொல்கிறேன், யாரும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸுக்கு யாரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணல. அதனால தான் நிறைய வணிகம் வந்து பாழாக போகுது. நம்ம அதை உருவாக்கலாம், சரி, நம்ம அதை உருவாக்கும், ஒரு புது தண்டை பண்ணுவோம், ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு வண்டி வச்சுருந்தேன், தெரியும் இல்லையா? R1 வச்சுருந்தேன், உங்களுக்கு தெரியும். 2 வண்டி வச்சுருந்தேன். ஒன்று வந்து 2000 மாடல், ஒன்று வந்து 2008 மாடல். 2008 மாடலுக்கு நிறைய ஏமாந்தேன். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, ஒரு ஏர் ஃபில்டர் தேர்னேன், எங்கேயுமே கிடைக்கல நம்ம ஊரில். 2008 மாடல் தானே. நான் என்ன 1990 மாடல் ஏர் ஃபில்டராக தேர்னேன், 2008 தானே. அதெல்லாம் ஓரளவுக்கு லேட்டஸ்ட் தானே, நமக்கே அந்த ஏர் ஃபில்டர் கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பண்ணேன். எல்லா மெக்கானிக்கும் கேட்டேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் எக்மோரில் ஒரு சூப்பர் பைக் மெக்கானிக், நான் ஒரு பேச விரும்பல, அவர் தான் எனக்கு வந்து சோர்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் ரொம்ப நாள் சோர்ஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் வாங்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 12,000 கொடுத்து வாங்கினேன். என்னால் நம்பவே முடியல, என்னடா அது வெறும் ஒரு அட்டை தானே, அதுக்கு எதுக்குடா 12,000? ஆனால் வேறு வழி இல்லை, என் வண்டி ஏர் ஃபில்டர் போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு, நஞ்சு போச்சு. வேணா பண்ணி நான் வாங்கி தானே ஆகணும். அதே ஏர் ஃபில்டர் நான் இப்போ இங்கே பார்க்குறேன், நான் வாங்கி ஒரு 2-3 வருஷம் இருக்கும் அது, சரிங்களா? அப்போவே நான் அந்த ரேட்டு கொடுத்து வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 4,500 தான். 4,500 மேக்ஸிமம் 5,000 வச்சுக்கோங்களேன், 5,000. ஏன் 6,000 வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் காசுக்கு 6,000 வச்சுக்கோங்களேன். டபுள் த காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரி இல்லை, வேறு எந்த கண்ட்ரிலேருந்து ஒரு பொருள் வந்து நமக்கு வருது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் விட்டுருங்களேன், இப்போ நான் ஊருக்கு வரேன்னா நான் ஒரு 10 ஏர் ஃபில் போட்டு வரலாம், அதுக்கு நான் டேக்ஸ்லாம் கட்ட தேவையில்லை, நான் அழகாக பேக்கில் போட்டு நான் கட்டி தூக்கிட்டு வந்துடலாம். அது கூட நமக்கு ஸ்ட்ரைட்டாக வராது, சரிங்களா? நமக்கு வந்து இப்போது யூகேல வந்து நான் இங்கே ஒரு பொருள் நான் தரேன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் இல்லை, இன்னொருத்தர் செல்லர் வச்சுக்கோங்களேன், கை மாறி ஒருத்தர் கை மாறி அவன் ஒரு 1000 ரூபா வைப்பாங்க, இன்னொரு கை மாதிரி ஒரு 1000, இன்னொரு கை மாதிரி 1000, அந்த மாதிரி ஒரு 5-6 பேர்கிட்ட
மேக்ஸிமம் ஒரு 5 பேர் வச்சோம், 5 பேர் கை மாறி வந்து தான் என் கைக்கு வருது. ஆளுக்கு 1000 ரூபா வச்சாலுமே 5000 1000 போச்சு. இது நான் என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக நடுவில் மிட்மேன் யாருமே கிடையாது. இதில் மிடில்மேன் பார்த்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு. இப்போ செல்லர் இங்கே இருக்காங்க, நீங்கள் பையர், நான் மட்டும்தான் போட்டு அனுப்ப போகிறேன். இதில் வந்து பெரிய வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வராது. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி பர்சன் நான் கிடையாது. உங்கள்கிட்ட வந்து அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், உங்கள்கிட்ட சம்பாதிக்காக நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கல. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதனா பண்ணுறதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். புரியுது? நான் சொல்ல நல்லா புரிதுங்களா? நான் ஒரு ப்ராஃபிட் பேஸில் நான் இது பண்ணல, ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் பண்ணுறேன். உங்களை பார்க்கறதுக்காக ஒரு ரீசனாக இருக்கும் இந்த நான் போகிற வீடியோஸ், ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணுறேன். அதுக்காக தான் ஒரு சாக்குக்காக நான் இந்த பிஸ்னஸ் பண்ண வச்சுக்கோங்க. உங்களை பார்க்கணும், உங்கள் ரெகுலராக உங்கள்கிட்ட வீடியோவில் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கணும், உங்கள்கிட்ட நான் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் நான் படிக்கணும். அது என்னை திட்டினாலும் சரி, என்னை பாராட்டினாலும் சரி. இருங்க, போயிட்டே இருக்குது. 2வது தான் பார்க்குறேன் கேமரா. அப்பா, ஓகே இன்னும் 4 நிமிஷம் பெண்டிங் இருக்குது. இவ்வளோ நேரம் பேசிட்டேன், நான் 1/4 மணி நேரம் பேசுகிறேன் போல இருக்குது. சரிங்களா? அதுக்காக தான் இப்போ அந்த மிடில் மேலாம் யாருக்குன்னா நான் மட்டும் தான். எனக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் ஏன்னா சென்னையில் தான் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? சென்னையில் நான் ஒரு ஆள் வைக்கணும். அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, என் தம்பி தான். அவனுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். சரிங்களா? அவனுக்கு சம்பளம் போக அப்புறம் இங்கே டேக்ஸ் இருக்குது, அப்புறம் நம்ம ஊரில் கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது, டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் போக என் தம்பிக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் வந்து எனக்கு பெருசாக இருக்கவே, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பெருசாக இருக்காது. நான் இதுக்காக நான் வரலை. எனக்கு ஒரு ஆர்வம், நம்ம ஊருக்கு நம்ம பேக் பண்ணி, ஏன்னா இப்போ நான் சென்னைக்கு நான் வர மாட்டேன்னு வருவேனா இல்லைன்னு தெரியாது. அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது வர வரைக்கும் இது நம்ம ஸ்பேர்ஸ் அனுப்பிச்சே எடுப்போம். இந்த பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்னாவே இந்த நான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதாங்க ஃபுல் ரீசன். சரியா? நான் ரொம்ப வளவலன்னு இருக்கல. இன்னொரு குட் நியூஸும் இருக்குது. நான் வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ண போகிறோம் மார்ச்சில். அதுக்கான அப்டேட் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். அது என்ன வீடியோ ஏதுன்னு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஒரு பெரிய ஈவெண்ட், நம்ம பெரிய மெகா விண்டேஜ் பைக்ஸ்க்கான ஈவெண்ட் தான் பண்ண போகிறோம். அது என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் யூகேல இருக்கியே எப்படா பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது கேட்குது. அதுக்காக வீடியோ தான் அடுத்தது. சரிங்களா? இப்போது இதுதான், நீங்கள் ஸ்பேர்ஸ் எனக்கு ஆர்டர் பண்ணுவீங்க. திருப்பி சொல்கிறேன், ஒரு ஸ்பேர்ஸ் வேணும்னா அந்த ஃபோட்டோ வேணும்னு சொல்லி கேளுங்க என்கிட்ட. நான் என்ன பண்ணுவேன்னா அதை சர்ச் பண்ணுவேன். என்ன ஏது எங்கே இருக்குது, ஏதா இருக்குது, எனக்கு வரதுக்கு எத்தனை நாள் ஆகும், நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்பேர்ஸ் இருக்குதுங்க, இந்த ரேட் வருது. உங்கள்கிட்ட ரேட் நான் எப்படி சொல்லுவேன்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் சேர்த்து தான் உங்கள்கிட்ட அந்த ரேட் சொல்லுவேன். அந்த ரேட்டு ஓகேனால் மட்டும் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பலாம், நான் உங்களுக்கு பொருள் அனுப்புவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பேச் பண்ணதுலேருந்து 30 days டைம். ஏன்னா நான் வந்து ஃப்ளைட்டில் அனுப்ப முடியாது, ஷிப்பிங்கில் தான் அனுப்புவேன். உங்களுக்கு எதனா பொருள் அர்ஜென்ட்டு, ஒரு பொருள் வேணும்பா எனக்கு வேணுனாக்க நீங்கள் எங்ககிட்ட வந்து நீங்கள் நான் வந்து அதை தனியாக நான் ஃப்ளைட்டில் போட்டு அனுப்பிச்சிட்றேன். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸஸாக பைசா செலவாகும். அது நீங்கள் பண்ண ரெடியாக இருந்தால் நான் தனியாகவும் பண்ணிடுறேன். இல்லை எனக்கு பொறுமையாக வந்தாலே போதும்னாக்கா நான் எனக்கு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்களா, ஆர்டர் சேரப்போ ஒரு 10 20 30 ஆர்டர்ஸ் இதுக்கு சொல்கிறேன், ஒரு 10 20 30 எப்போ லாட்டாக சேருதோ ஒரு வெயிட்டு கணக்கு ஏறதான் எனக்கு வந்து இங்கே காசு கம்மியாகும். வெயிட்டு கணக்கு ஏறோம்னா உங்களுக்கு நான் ஷிப்மெண்ட் பண்ணிடுறேன். என் தம்பிக்கு வந்துடும். என் தம்பி வந்து உங்களுக்கு தனித்தனியாக வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவான். சரியா? இதில் எந்த விதமான ஒளிமொழி டிரான்ஸ்பரண்ட் பிஸ்னஸ் தான் இது. இப்போ என்னென்ன வண்டிக்கெலாம் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் தேவைப்படும்னு பார்த்தாக்க நீங்கள் கேட்க போகிறீங்க, உங்கள் அதானா ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கோ இல்லை காருக்கு, இன்னோவாக்கோ அந்த மாதிரி எதனா, அதை நீங்கள் உங்கள் ஊர்லேயும் வாங்கிக்கலாம், நம்ம ஊர்லேயும் வாங்கிக்கலாம். நம்ம ஊரில் கிடைக்காத ஸ்பேர்ஸ் தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். கிடைக்காத வண்டியில் என்னென்ன வண்டி, சும்மா ஒரு லிஸ்ட்டு போகிற வச்சுக்கோங்க. விண்டேஜ் பைக்ஸ், பல விண்டேஜ் 1920s 1910 1950s 1980s, இப்போ 80sலாம் கிடைக்குது. 80s பார்த்தீங்கன்னா சில ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டுது. மேக் டைனமோ, டெல்கோ, அந்த மாதிரி ஒரு புல்லட்டுக்கு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி புல்லட்டுக்காக பேசிக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சிஸ்டம், ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, மேக் டைனமோ இருக்கும், டெல்கோ இருக்கும், அதெல்லாம் நான் இங்கே அனுப்பிச்சி விட்றேன். அதெல்லாம் எங்கே கிடைக்குது, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராகவே கிடைக்குது. உங்களுக்கு இது புதுசு வேணால் புதுசு கிடைக்குது, யூஸ் வேணால் யூஸு கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பொருளை நான் பார்த்து செக் பண்ணால் நான் அனுப்புவேன். சப்போஸ் எனக்கு அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், அந்த பொருள் எதாவது டேமேஜாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து ஒரு இதுவாச்சுன்னா நான் திருப்பி இங்கேயே அனுப்பிச்சி விட்ருவேன். நான் செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் கார்ஸுக்கும் பண்ணலாம். கார்ஸுக்கு என்னென்ன கார் பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய காலத்து கார்லாம் இருக்குது உங்கள்கிட்ட, ஸ்பேர் இல்லை, அதுவும் அனுப்புகிறேன். வெறும் விண்டேஜ் மட்டும் தானான்னு கேட்டால் விண்டேஜ் மட்டும் கிடையாது, ப்ரீமியம் பைக்ஸும் கூட. சரியா? உங்கள்கிட்ட சூப்பர் பைக்ஸ் இருக்குது, H2 இருக்குது, அப்புறம் லேட்டஸ்ட் R1 இருக்குது, BMW, அந்த மாதிரி என்னென்னலாம் சூப்பர் பைக்ஸ் இருக்கோ உங்களுக்கு அந்த ஸ்பேர்ஸ்லாம் அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, அஃபோர்ட் பண்ண முடியல. இல்லை சரிங்க, அது அஃபோர்ட் பண்ண முடியல சொல்ல முடியாது, அது வச்சுருக்கவங்க வாங்குவீங்க. ஸ்பேர்ஸே கிடைக்கல, ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, எங்கே பார்த்தா ஸ்பேர்ஸ் கிடைக்கல, இங்கே பார்த்துட்டோம், அதுக்கான ஸ்பேர்ஸ் நான் தரேன். அவ்வளோ, அதுக்காக தான். இப்போது இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பைக்ஸுக்காக தான்.
ப்ரீமியம் பைக்ஸ் காசு என்னென்ன காசு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன ஃபெராரி, லாம்போகினி, பென்ட்லி, இல்லை பிஎம்டபிள்யூ, இல்லை ஜாகுவாரோட ஸ்பேர்ஸு, உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே ப்ரீமியம் பைக்ஸுக்கு எல்லாமே நான் இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றேன். சரியா? அதுக்கான வீடியோ தான் இது.